தேமுதிக நிச்சயமா இப்படி ஒரு முடிவை தான் எடுக்க போறாங்க. அதிமுக பாஜகன்னு யாருமே வேண்டான்னு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? தமிழகத்துல 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. தேமுதிக முதல் முறையா திமுக கூட்டணியில இணைய இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சமீபத்துல மதுராந்தகத்துல நடைபெற்ற NDA கூட்டணியில பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவங்க பங்கேற்கல. அதிமுக மற்றும் பாஜக தரப்புல தேமுதிகவை தங்களோட பக்கம் இழுக்க பேச்சுவார்த்தைகள் நடந்தாலுமே அதுல உடன்பாடு எட்டப்படாத நிலையே இருக்காம். அது மட்டும் இல்லாம திமுகவை நோக்கி நகர தொடங்கியதற்கு ராஜ்யசபா சீட் விவகாரத்துல ஏற்பட்ட அதிருப்தியே முக்கிய புள்ளியா கருதப்படுது. மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு திமுகவினரை அழைத்தது மற்றும் திமுக தரப்பிலிருந்து காட்டப்பட்ட இணக்கமான போக்கு ஆகியவை இக்கூட்டணி உருவாவதற்கான ஆரம்பகட்ட வாய்ப்புகளா சொல்றாங்க. திமுக கூட்டணியை பொறுத்தவரை பாமகவை உள்ள கொண்டு வரதுல விசிக போன்ற தற்போதைய கூட்டணி கட்சிகளிட சில முரண்பாடெல்லாம் இருக்கு. இதனால பாமக அல்லது தேமுதிக ஆகிய இரண்டுல ஒரு கட்சியை தன்னோட அணியில இணைக்க திமுக திட்டமிட்டு இருக்காங்களாம். இப்ப இருக்க சூழல்ல பாத்தீங்கன்னா திமுக கூட தான் நெருக்கம் காட்டி வராங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டணி அமைக்க போறாங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. உறுதியா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தாவிக கூட தேமுதிக சேருவாங்களா இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே இப்ப வரைக்கும் நடக்கல. விஜய் அவர் சொல்லியும் யாருமே விஜய் அவரோட கட்சி கூட போய் இன்னுமே கூட்டணி வைக்கல. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். எடப்பாடி அவர்களும் அடுத்தடுத்த வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இப்ப டிடிவி அவர்களும் எடப்பாடி அவர்கள் கூட சேர்ந்ததுனால அதிமுகவுக்கு இன்னுமே பலமாதான் பார்க்கப்படுது. தாவேக்காவும் அதிமுகவுல இணைய போறாங்களாங்கிற கேள்வியும் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.